மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் 40% நடைபெற்றுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 1,00,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பம்பு செட் மூலம் 60,000 ஏக்கர் பரப்பளவில் கோடை குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. இதுவரை 40% அறுவடை பணிகள் நடைபெற்றுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. திடீரென சில தினங்களாக விவசாயிகளிடம் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வாகனங்களில் ஏற்றி திருவாரூர் நெல் சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றி செல்லாமல் இருந்து வருவதால் 1,00,000க்கும் மேலான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 20,000 நெல் மூட்டைகள் முதல் 15,000 நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளன. இதனால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றி சென்றால் மட்டுமே விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய முடியும். அறுவடை செய்யப்பட்ட நெல் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அளவீடு செய்து விற்பனை செய்ய முடியாதபடி இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொட்டி வைத்து தார்பாய் போட்டு மூடி வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாது தமிழக அரசு ஒரு நாளைக்கு 600 மூட்டைகள் முதல் 750 மூட்டைகள் வரை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. 40% அறுவடை பணிகள் மட்டுமே நடைபெற்றிருக்கும் நிலையில் இன்னும் 60% அறுவடை பணிகள் மீதம் இருக்கின்றன. ஒரு சில விவசாயிகள் கொள்முதல் நிலையங்களில் இடவசதி இல்லை என அறுவடை செய்த நெல் மூட்டைகளை வயலில் வைத்துள்ளனர். டெல்டா மாவட்டத்தில் அவ்வப்போது மாலை நேரங்களில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நெற்பயிர்களை காலத்தோடு அறுவடை செய்ய முயற்சி செய்து வருகின்றனர். அறுவடை செய்து கொண்டு வரும் நெல்லை பாதுகாத்து வைப்பதற்கு கூட போதுமான இட வசதிகள் இல்லை. எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைந்து சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் விவசாயிகளை ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் வந்து கோடை நெல் அறுவடை பகுதி நடந்துட்டு இருக்கு. கோடை நெல் சாகுபடி அறுவடை பகுதி நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2,00,000 ஏக்கர் கோடை நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ அறுவடை நடந்துட்டு இருக்கு. இந்த என்னென்னா நுகர்பொருள் வாணிபத்தில் நேரடி நெல் கொள்முதலில் வந்து கொள்முதல் வந்து பண்ண முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்து கிடங்கு ஏற்றலை. கிடங்குக்கு ஏற்றின நெல்லை வந்து அவங்க வந்து வெளியில் இருந்து ட்ரெயின் மூலியமாக ஏற்றினா தான் அந்த கிடங்கில் இருக்கிற நெல் காலியானதுனா இங்கேருந்து போகணும். பல்வேறு சிக்கல்களை அனுபவிக்கிற மாதிரி அதாவது விவசாயிகளை என்னென்னா புயல் மழை வெள்ளம்னு பாதிக்கப்பட்டு மகசூல் ஈட்டுறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. பெரும் கடன்காரனா திருவாரூர் மாவட்டம் காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகள் வந்து கடனை வந்து அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு விவசாயிகள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம். பயிர் காப்பீடு எங்களுக்கு கிடைக்கல. இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக இருக்கிற எங்கள் விவசாயிகளை வந்து அறுவடை பண்ண நெல்லை கொண்டு டிபியில் போட்டு காசு பார்க்கலன்னா அதற்கும் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்குறாங்க இந்த அதிகாரிகள். கொடை சாகுபடி நெல் அப்படின்னா எவ்வளோ நெல் நட்டுருக்காங்க, எத்தனை ஏக்கர் நட்டுருக்காங்க, எவ்வளோ கொள்முதல் ஆகுங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வருவாய் தெரியும், வேளாண்மை தெரியும், நுகர்பொருள் வாணிபம் தெரியும். அந்த அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த நேரடி நெல் கொள்முதல் இத்தனை நெல் பர்ச்சேஸ் ஆகும், இதை வந்து கடனுக்கு ஏற்றணும், கடன்லேருந்து அங்கே கொண்டு போகணுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்க கடைப்பிடிக்கிறதுனால விவசாயிகள் இப்போ நாங்கள் திண்டாட்டத்தில் இருக்கிறோம். நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் கடனுக்கு போனிச்சுனா தான் இங்கே கொள்முதல் நடக்கும். இல்லைனா இடம் வந்து அடுக்கி வைக்கிற நெல் கிடையாது. மழை சொல்லியிருக்கிறாங்க, புயல் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு இன்னலுக்கு விவசாயியை தொடர்ந்து வஞ்சிக்கிற அந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்து கடனுக்கு அனுப்பணும். கடங்கை வந்து இன்னும் 2-3 கடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஒரே குடங்கு இன்னும் 3,000 சொல்கிறாங்க, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், 2 நாளாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் சார்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்கிற பதில் வந்து மெத்தனை போக்க கடைப்பிடிக்குது. ஒரு அலட்சிய பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ நெல் மழை நினைச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், செட்டாக வச்சுருக்கோம், இல்லை தார்பாய் கொடுக்குறீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்து நீங்கள் வந்து கடனுக்கு ஏற்றணும். அது விவசாயிகிட்ட வந்து கொள்முதல் செய்கிற நெல்லை வந்து உயர்த்தி பிடிக்கணும். இந்த ஈரப்பதம் 18% 17%லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு வந்து நெல்லை காசாக்கி தரணும். இப்போ வெயில் அடிக்கிறது காய வைக்கிறதுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஈரப்பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிடிக்கணும், வழி கிடையாது. விவசாயிகளை நீங்கள் ரொம்ப வஞ்சிக்காதீங்க. நாங்கள் இப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்து நெல்லை கொண்டு போட்டு காசாக்குன்னு பார்த்தா எங்களுக்கு பல்வேறு இன்னல்களுக்கு எங்களை ஆளாக்குறீங்க, தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க. உடனடியாக மாநில அரசும் நடவடிக்கை எடுத்து உடனே நெல்லை வந்து கொள்முதல் செய்யணுங்கிறத வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். நீங்கள் இந்த 2-3 நாளில் நாங்கள் வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாங்க. மீண்டும் அலட்சியப்படுத்தினா இன்னும் 2-3 நாள் பார்த்துட்டு இப்படின்னா சாலை முறையில் எங்கள் தவிர விவசாயிகளுக்கு ஒரு வழி இல்லைங்கிறத மிகவும் கடும் கண்டனத்தோடு தெரிவிச்சுக்கிறேன்.